வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. தேர்தல் நெருங்கிடுச்சு. எந்தெந்த தொகுதியில யார் முன்னிலை வகிப்பாங்க, யார் வெற்றி வாகை சூடுவாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இன்றைக்கு நம்ம திருவள்ளூர் தொகுதியை பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். திருவள்ளூர் தொகுதி கிட்டத்தட்ட 2 மில்லியன் வாக்காளர்கள், அதாவது 20 லட்சம் வாக்காளர்களை கொண்ட பெரிய தொகுதியா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்க பெரிய தொகுதிகளில் திருவள்ளூரும் ஒன்று. இந்த தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கு. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் கிட்டத்தட்ட சென்னைக்கு அருகில் இருக்க சட்டமன்ற தொகுதிகள். திருவள்ளூர் தொகுதியே சென்னைக்கு அருகில் இருக்கிறதால இது ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே தொழிற்சாலைகள், தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த தொகுதி தான் இது. ஏன்னா சென்னைக்கு பக்கத்திலே இருக்கிறதால தொழிற்சாலைகள் எல்லாம் திருவள்ளூரை ஒட்டி அமைந்திருக்கும். திருவள்ளூர்ல நிறைய தொழிற்சாலை இருக்கு, அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிற மாவட்டங்களிலிருந்து இடம்பெயர்ந்து அங்க வசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா இங்க இன்னொரு பிரச்சனையும் திருவள்ளூர் தொகுதியில என்ன இருக்கு அப்படின்னா, பழவேற்காடு முகத்துவாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த பழவேற்காடு முகத்துவாரம் தூர்வாரணும். அதோட இல்லாம அங்க அதானியோட போர்ட் அங்க வர்றது இங்க ஒரு முக்கிய பிரச்சனையா, இந்த தொகுதியோட முக்கிய பிரச்சனையா பார்க்கப்படுது. அந்த வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பழவேற்காடு பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போர்ட் இங்க வரப்போறதால. அதுல இருந்து எங்களுக்கான நிவாரணம் வேணும், எங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேணும். பல நாட்களாக அங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. சரி, இந்த தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளர்களா களமிறங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி, திமுக தலைமை வகிக்கும் தமிழ்நாட்டில் இங்க திமுக தலைமை வகிக்கும் கூட்டணியில காங்கிரஸ் தான் இந்த தொகுதியில போட்டியிடுது. காங்கிரஸ் சார்பாக இந்திய ஆட்சி பணியில் இருந்த, அதாவது IAS ஆக இருந்து தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் தொண்டு செய்வதற்காக களத்தில் இறங்கியிருக்கும் சசிகாந்த் செந்தில் அவர்கள். அவர் அரசியல் வட்டாரத்தில் நன்கு அறியப்பட்ட ஒரு முகமாக இப்ப பார்க்கப்படுறாரு. வெகுஜன மக்கள் கிட்ட இப்பதான் போய் சேர்ந்தாலுமே அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு அவர் யார் என்று தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக பாஜகவின் பாசிச அராஜகத்தையும் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவரு அந்த அளவுக்கு மிக தீவிரமாக செயல்படக்கூடிய ஒருவர். அதோடு இல்லாம கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் தேர்தல் பொறுப்பாளராக அங்க இருந்து பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அங்க அந்த வெற்றிக்கு அதாவது தேர்தல் யூக வகுப்பாளராக அங்க இருந்தாரு. அதெல்லாம் இவருக்கு இங்க கை கொடுக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அண்ணாமலையும் இவரையும் கம்பேர் பண்றப்ப இவர் அண்ணாமலையை விட ஒரு மிகச்சிறந்த, அதாவது மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மனிதராக செயல்படுகிறார். அண்ணாமலை மாரி ஒரு போர்ஜரி பண்றது கிடையாது, ஃப்ராடு, பித்தலாட்டங்கள் இந்த மாதிரி செயலாம் செய்யறது கிடையாது. இவர் ஒரு சிறந்த மனிதராக பார்க்கப்படுகிறார். அதுவே மக்கள் கிட்ட இவர் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதோடு இல்லாமல் அடுத்தது எதிரணியில யாரெல்லாம் நிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக சார்பா இங்க யாரும் நிக்கல. அதிமுகவுக்கு பதிலாக தேமுதிக, அந்த கூட்டணியில தேமுதிகவுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அதிமுகவில் தொடர்ச்சியாக 3 முறை டாக்டர் வேணுகோபால் அதிமுகவை சேர்ந்தவர் 3 முறை தொடர்ச்சியாக அங்க எம்பியா இருந்தாரு. 4வது முறையும் இந்த தடவை அவருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. போன தடவை அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. ஆனால் இந்த தடவை அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க, திரும்பவும் போட்டியிடலாம் என்று இருக்கும் பொழுது அவருக்கு சீட் கொடுக்காம கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. தேமுதிக சார்பா பார்த்தோன்னா நல்ல தம்பி, தேமுதிகவில் நல்ல தம்பி என்பவர் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. அவரும் சென்னையே பூர்வீகமாக கொண்டவர் தான், அந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். திருவள்ளூர் இல்லாவிட்டாலும் அருகிலே இருக்கிற சென்னையில இருந்து அவர் வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட சென்னையும் திருவள்ளூரும் ஒரே பகுதியாக பார்க்கப்படுவதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. தேமுதிகவில் அவரும் எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, ஏன்னா திருவள்ளூர் மாவட்டம் விஜயகாந்த் ரசிகர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, எங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதோடு இல்லாமல் அதிமுக கிட்டத்தட்ட 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. போன முறை மட்டும்தான் தோல்வி அடைந்தாங்க, அதற்கு முன்பு 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி அடைந்த ஒரு தொகுதி. அதனால அதிமுக கூட்டணியில இருக்கிறதால அதிமுகவின் ஓட்டும் தேமுதிகவின் ஓட்டும் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. அதுக்கு அடுத்தது 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, ஏன்னா பாஜக தனிச்சு நிற்கிறாங்க. இந்த பாஜகவும் பாமகவும் கூட்டணியில் இருக்கிறப்ப பாஜகவை சேர்ந்த பொன் பாலகணபதி, இவருடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. அங்கிருந்து இங்க நான் 3 வருஷமா இங்கதான் நான் களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்றதுக்காகவே தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை தான் இங்க கிளம்பி இருக்காங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவர் அந்த ரேஸ்லயே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாமகவுக்கு ஓரளவுக்கான வாக்கு வங்கி வட மாவட்டங்கள் இருக்கின்ற காரணத்திற்காக நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட வெற்றி பெறும் அளவுக்கு அவருக்கு வாக்கு வங்கி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல பாமக தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய, பாமகவே நின்னா கூட வெற்றி கிடைக்காது. ஏன்னா தர்மபுரியிலே அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற முடியாத சூழல் தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது திருவள்ளூர்ல ஒரு கணிசமான வாக்கு வங்கி உள்ளதே தவிர வெற்றி பெறும் அளவிற்கு வாக்கு வங்கி கிடையாது. அதனால பாமகவின் ஓட்டு வங்கி ஓரளவுக்கு டெபாசிட் வாங்குற அளவுக்கு வேணா அவர்களுக்கு ஓட்டு வாங்கி தரலாமோ ஒழிய
வெற்றி பெறும் சூழலுக்கு அவர்களை இட்டு செல்லாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தது இங்க 4 முனை போட்டியாக இப்ப இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் தனித்து தான் தொடர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெகதீஷ் சங்கர் அப்படின்ற ஒரு பொறியாளரை இங்க நிறுத்திருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு சாப்ட்வேர் துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அதே தொகுதியை பூர்வீகமா, அதாவது திருவள்ளூரை சார்ந்தவர் தான் அவர், திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அந்த பகுதியில ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றிவிட்டு இன்றைக்கும் நிறைய நிறுவனங்கள்ல அவர் பணியாற்றுகின்ற இருக்காரு. ஒரு படித்தவர், நல்ல நாலேஜபிள் பர்சன் தான் நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி சொந்த பகுதி, அந்த பகுதி மக்கள், நான் இந்த பகுதியை சேர்ந்தவன், நான் மண்ணின் மைந்தன், எனக்கு கிட்டத்தட்ட நாம் தமிழரின் கோட்பாடு அப்படிதான் இருக்கும். மண்ணின் மைந்தர்கள் நாங்கள், தூய தமிழ் தேசியம், இனவாதம் பேசக்கூடியவர்கள் அவர்கள். அந்த பரப்புரையை எடுத்துக்கிட்டு போறாங்க. எப்படின்னா, நான் இந்த பகுதியை சேர்ந்தவன், உங்கள் வீட்டு பிள்ளை, எனக்கு வாக்களிங்க, இந்த தொகுதியோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரியான பரப்புரைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அவருக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அவர்களுக்கு கணிசமாக ஒரு 7% வாக்கு வங்கி ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க. அது இப்போ கொஞ்சம் கூடலாம் அல்லது குறையலாமே தவிர வெற்றி பெறும் சூழலுக்கு அது இட்டு செல்லுமா என்றால் நிச்சயமா கிடையாது. அவருக்கான வெற்றி வாய்ப்பும் இங்க இல்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெறுவார். ஏன்னா மக்கள் மத்தியில் அவர்கள் செய்யும் பரப்புரை சில இளைஞர்களை, சீமான் பேசும் அரசியல் இளைஞர்கள் மத்தியில் ஈர்க்கும் விதமாக தான் இருக்கு. ஏன்னா அரசியலை முழுமையாக கற்றறியாத சில இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த ஆள் பேசுறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தானே இன்னைக்கு அவங்க அரசியல் அப்படிதான் நடக்குது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஜெகதீஷ் சங்கரும் கொஞ்சம் நன்றாக பேசக்கூடியவர், படித்தவர் என்பதால் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். அதையே சொல்லி வாக்கு கேட்கும்போது அவருக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். பாஜகவை போலதான் இவருக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். ஆனால் வெற்றிக்கான ரேஸ்ல அவர் இருக்கார், ஆனா கிடையாது. அப்ப வெற்றிக்கான ரேஸ்ல இருக்கிறவங்க 2 பேர் தான். ஒன்னு சசிகாந்த் செந்தில் அவர்கள், இன்னொன்னு வந்து தேமுதிகவை சேர்ந்த நல்ல தம்பி அவர்கள். இவர்கள் 2 பேருக்கு தான் கடுமையான போட்டி நிகழும். இதுல சசிகாந்த் செந்தில் தான் வெற்றி பெறுவார் என்பது அங்க இருக்க செயற்பாட்டாளர்களும் பொதுமக்களின் பார்வையும் என்ன இருக்குன்னா, சசிகாந்த் செந்தில் தான் தங்களது வாக்குகள் கிடைக்கும். ஏன்னா அவர்கள் களப்பணியும் அப்படி இருக்கு. ஒவ்வொரு வீதி வீதியாக தெருவாக வாலண்டியர்ஸ் நிறைய பேர் அங்க போய் குவிஞ்சு இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த வரையில், நாம் விசாரித்த வரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மாவட்டங்களில் இருந்து சசிகாந்த் செந்திலுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அவர் ஒரு நல்ல மனிதர், பண்பாளர், அவர் வந்தனா மக்களுக்கு நல்லது செய்வாரு, அவரோட சமூக பார்வை ரொம்ப விசாலமானது, மக்களுக்கானது, அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கானது அப்படின்றதுக்காக நிறைய வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திருவள்ளூர் தொகுதியில நிறைய தன்னார்வலர்கள் அங்க போயிட்டு அவருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், ஏன்னா வெகுஜன மக்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருந்தது இல்லைங்களா. அவர் களப்பணியில இருந்த, அதாவது மக்களை சென்று சந்தித்து களப்பணியில இருந்த ஒரு களப்பணியாளர் கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த கட்சிக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறாரு, இந்த நாட்டின் நலன் சார்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறாரு. அப்ப அடிமட்டத்தில் இருக்க கட்சிக்காரர்களுக்கு, தொண்டர்களுக்கு அவரை பற்றி தெரிய வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இருந்த பட்சத்துல, பொதுமக்களுக்கு இல்லாத ஒரு சூழல் இருந்த பட்சத்துல, பொதுமக்களிடத்தில் அவரை கொண்டு சேர்ப்பதற்கான வேலையை இன்றைக்கு அந்த தன்னாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவருக்கான வெற்றி வாய்ப்பே அங்க அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுது. எது எப்படியோ பாசிச சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் தான் நாம ரொம்ப உறுதியா இருக்கிறோம். அதனால அந்த தொகுதியில சசிகாந்த் செந்தில் வெற்றி பெற்றால் நாம் சந்தோஷப்படுவராக தான் இருப்போம். அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.